இந்த உலகத்தானோட போய்விடு, எங்களுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை, ஏதாவது வந்தால் நீங்கள் உங்கள் இராணுவத்தை என்ன பண்ணுங்கள், குதிரைகளை வீரர்களெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு. நிறைய பேர் அப்படி தான் இயேசுவை ஏற்றுட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை. எங்கள் மாமா பார்த்துப்பாரு, அவர் பெரிய ஆளாக இருக்கிறாரு, இவர் பெரிய ஆள். கண்ணு இவங்களுக்கு எங்கே இருந்துச்சு? கர்த்தர் மேலே இல்லை, அங்கே இருந்தது. அப்போ ஆபிரகாமுக்கு இது மாதிரி தான் தேசாயர் சொல்லு, நீ அங்கே எகிப்துக்கு போனதே தப்பு, அதை பார்த்ததே தப்பு, நினச்சதே தப்பு அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு பாருங்க. ஆதியாகமம் 12:1 சீக்கிரம். ஆதியாகமம் 12. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, இதெல்லாம் சொன்னார். கரெக்டாக வந்துட்டான். ஆனால் வந்துட்டு இதை மட்டும் ஏன் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. சொல்லிட்டு கவனிங்க, ஆதியாகமம் 12:7 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடமெல்லாம் கட்டுறான். பலிபீடம் எதை குறிக்கிறது? தேவனுக்கும் இவனுக்கும் உள்ள ஒரு உறவை குறிக்கிறது. அதனால அந்த கானான் தேசத்தில் யாருமே இயேசுவை பற்றி தெரியல. பலிபீடத்தை கட்டி இவன் ஆராதனை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த கானானியர், இந்த பாவத்தில் ரவுடிங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க, விபச்சாரத்துல எல்லாம், இவங்கெல்லாம் ஆபிரகாம்னு ஒருத்தன் யாரோ புதுசாக வந்திருக்கிறான், அவன் வேற மாதிரி பாட்டு பாடுறான், வேற மாதிரி பிரசங்கம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நாமளாக இருந்தால் என்னன்னுவங்க, எங்களை தவிர யாருமே இல்லைங்க, அதனால நாங்கள் எப்படி அங்கே ஆலயத்தை கட்டி என்ன பண்ணுறது? ஆபிரகாம் அப்படி இல்லை, போகிற இடத்துல எல்லாம் ஆலயத்தை கட்டி சுவிசேஷத்தை என்ன பண்ணுறான்? அறிவிக்கிறான். இப்படி இருக்கும்போது கவனிங்க, அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை, அப்போ இந்த உலகத்தையே உனக்கு கொடுக்குறேன், இந்த தேசத்தை சாப்பாடை கொடுக்காம போயிடுவாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்னையே கொடுத்த உனக்காக மற்ற எல்லாவற்றையும் அருளாமல் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க, ஆபிரகாம் கானான் தேசத்திற்கு வந்தபோது பரதேசியா அங்கே தங்கியிருக்கும்போது இந்த பஞ்சத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. ஆனால் இவன் ஒன்றை மட்டும் தெரிஞ்சிருக்கணும், என்ன? இந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே விடுதலையாக்கி கூட்டு வரும்போது பார்த்துருக்கீங்களா? 10 வாதைகளால் வாதிக்கப்பட்டு 10வது வாதைக்கு தான் அவன் என்ன பண்ணுறான்? அசந்து பின்வாங்கி, எப்பா இவங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி ஜனங்களை போக விட்டு, கவனிங்க, போக விட்டு திரும்ப என்ன பண்ணிட்டு இவனுக்கு மனசுல ஒரு எண்ணங்கள் வந்துருச்சு, ஒற்றக்கூடாது அவன் சொல்லிட்டு தன்னுடைய எகிப்தின் நாட்டில் இருக்கிற பவரெல்லாம் வச்சு, இராணுவங்களெல்லாம் வச்சு பின்னாடியே ஜனங்களை என்ன பண்ணுறான்? துரத்தி வராங்க, துப்பாக்கி கூட வராங்க, ஆயுதத்தோடு வராங்க. ஜனங்க முன்னாடி போனால் கடல் நிற்குது, சிவந்த சமுத்திரம் நிற்குது. இப்போ மோசையை திட்டுறாங்க ஊழியக்காரனவ, யோ நாங்கள் அங்கே இருந்திருந்தாலும் ஏதோ அடிமையாக இருந்து உயிராவது வாழ்ந்திருப்போங்க, இப்போ முன்னாடியும் போக முடியாது, பார்த்தா கடல், பின்னாடி திரும்பி பார்த்தா எப்படி இருக்குது? பின்னாடி திரும்பி பார்த்தா யார் வராங்க? பார்வனுடைய இராணுவம். இப்படி போனாலும் செத்துருவாங்க, அப்படி போனாலும் செத்துருவாங்க, சென்டரில் மாட்டி கிடக்கிறமேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, வலியே இல்லாத இடத்தில் வலியை உண்டாக்குறார். ஆண்டவர் சொல்றாரு, மோசையை பார்த்து, உன் கையை நீட்டு, உனக்காக கடலையை 2ஆய் பிளந்து உலர்ந்த தரையிலே நடந்து போகிற மாதிரி ஜனங்க என்ன பண்ணாங்க? நடந்து போனார்கள். சாதாரணமான சாப்பாடவா சந்திச்சிருக்க மாட்டாரு. 2வது, செங்கடலெல்லாம் தாண்டிட்டாங்க, கானான் தேசத்துக்கு போகணும் பாருங்க. வனாந்திரத்தில் போகும்போது சொல்றாங்க, சாப்பாடு வேணும், பசிக்குது அப்படின்னு. இது கேட்கும்போது ஆண்டவர் காலையிலும் மாலையிலும் அவங்க இருக்கிற இடத்துல ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து மன்னாவை என்ன பண்ணுறாரு? கொட்டுறாரு. இவங்க போய் எடுத்துக்க வேண்டியதுதான். எல்லாம் வாசித்திருக்கீங்களா? யாத்திராகமத்தில் நல்லா பாருங்க, மன்னாவை பாருங்க, சாப்பாடு எங்கிருந்து வரும்? வனாந்திரத்திலேருந்து இங்கே எங்கே வரும்? எப்படி வரும்னு மோசையை கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படியும் வராது, அப்படியும் வராது, எங்கேருந்து வரும்? மேலேருந்து வரும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வருது.